எப்படா நிலா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் நம்ம சோழன் இருக்கார். ஏன்னு பார்த்தா நம்ம சோழன் இந்த சமயத்தில் பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம நிலா கிட்ட ரொம்பவே காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் இந்த மாதிரி அந்த ராகவ் சொல்கிறான், அப்போ நான் பார்த்தோன்னாக்கா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கத்தும்போது நிலாவும் அங்கே போயிட்டு பார்த்தோன்னா இதை பற்றி கேட்பாங்க. இதை கேட்டதுக்கு அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா இந்த சேரன் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சொல்லி வச்சுருப்பாங்க. உண்மையை எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்ததுனால இப்போ நம்ம நிலாவுக்கு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா கடுப்பாயிருது. ஏன் இவர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டாரு, நல்லா தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இன்னொரு பிளானுமே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க போட்டுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமயத்துலேயுமே நம்ம நிலா பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம என்ன சொன்னாலையும் இந்த ராகம் கேட்க போதில்லை. வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபேக்கான கல்யாணம் தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. இதுக்கு சரியான ஒரு முடிவை கட்டினா நாம் சோழனை பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் நம்ம சோழன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கனாக்கா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆசையாக இருக்காங்க. நிலா என்ன மாதிரி பதில் சொல்ல போகிறா, இந்த ராகவுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த சேரன் பண்ண வேலைக்கு வந்த உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேரனுக்கு அறிவுரையும் எடுத்து சொல்லிட்டாங்க. இனிமேல் தேவையில்லாமல் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லும்போது அவருக்கு பார்த்தோன்னாக்கா ரொம்ப மனசு நோக்கிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம நிலா இப்படியே பார்த்தோன்னாக்கா இதை விடாமல் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கட்டி ஆகணுமே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இனிமேல் பார்த்தோன்னாக்கா நான் தேவையில்லாத பார்த்தீங்கன்னா யாருக்கு எதுவும் பேசிக்க போகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோழன் மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் உங்களுக்கு பெரிய ட்விஸ்ட்டே வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தாலியை எடுத்துகிட்டு நம்ம சோழன் கையில் கொடுத்துட்டு இதை என் கழுத்தில் கட்டுங்க சோழன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேரனுக்கும் சரி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பேரதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இந்த மாதிரி பண்ணுறோம், நம்ம நிலா தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஷாக்கே ஆகிடுச்சு. இப்போ நம்ம சோழனுக்கு பார்த்தோன்னாக்கா ரெக்க கட்டி பறந்துட்டுருக்காரு கனவு உலகத்தில். இது எல்லாமே பார்த்தோன்னாக்கா கனவாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்தாரு. கடைசியில் பார்த்தோன்னாக்கா நம்ம நிலா என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருப்பாங்க. எதனால், ஆனால் இந்த ராகவ் டார்ச்சர் பண்ணுறது தாங்க முடியாது. ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில் தான்டா நான் இந்த சோழனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த ராகவ் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வர வச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி தாலியும் கட்ட வச்சுருப்பாங்க. இந்த சமயத்தில் நம்ம ராகவுக்கு இது சரியான பதிலடி தான் அப்படின்னு நினைக்கிறோங்க. வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.